ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ப்ரமோ 1ல் விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எவிக்ஷன் யார் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் நமக்கு வந்திருக்கு. ஸோ அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட். நம்ம நிறைய பாயிண்ட் சொல்லுவோம், ஆனால் திவ்யா கணேஷ் மாதிரி ஒவ்வொரு பாயிண்டாக பேசினாலும் அட்ரஸ் பண்ணுறது விஜய் சேதுபதி அவர்கள் பண்ண மாட்டார். நம்ம பாயிண்டாக பேசி அவருக்கு கருத்துக்கள் கொடுத்தாலும் அவர் எதுவும் பேச மாட்டார் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம பாயிண்ட் சொல்ல வேண்டிய ஒரு கடமை. ஓகே, ஸோ நம்ம எப்படி அப்படி தான் ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்றதுனால முதல்ல இஷ்யூவாக போனது பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவுடைய இஷ்யூ. அந்த பிள்ளைங்களை பற்றி பேசினது, அதற்கான அந்த கிளாரிட்டி வித் கனி. இதில் 2 விஷயம் தான் சேதுபதி பண்ண முடியும். ஒன்று சாண்ட்ரா ஃபேவர் எடுக்க முடியும், சாண்ட்ராவையும் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கனிக்கு ஃபேவராக எடுத்து நீங்கள் பண்ணது தப்பு அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணி சாண்ட்ராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செருப்படி கொடுக்கணும் இந்த இஷ்யூவில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து எஃப்ஜேவுடைய ரோஸ்ட். எஃப்ஜே பார்த்தீங்கன்னா விக்ரம் கொஞ்சம் ஓவராக பேசினது, ப்ளஸ் அரோரா பார்த்தீங்கன்னா பேசினது, இந்த மாதிரி திருப்பியும் அவன் தலையை வெட்டின ஆறு மாதிரி துள்ளிட்டு இருந்தது கானா வினோத் கிட்ட. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்ககிட்ட. ஸோ எப்படியும் அவன் அவனுடைய நல்வழிப்படுத்தணும். ஆனால் அவன் கேம் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுறான் அப்படின்றதுனால அவனை தட்டி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர் இருப்பார். ஸோ அவரை தட்டி கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து. தட்டி கொடுப்பார்னா இப்படி அடித்து செல்லமாக ஓகே திருத்துறது. அடுத்து விக்ரம் அவர்களுடைய இஷ்யூ. விக்ரம் ரொம்ப ரூடாக பண்ணுறது, கேம் ப்ளே பண்ணுறான்னு சொல்லிட்டு சுபிக்ஸா வள வச்சது. அப்புறம் இங்கே ஆதிரையை பார்த்தீங்கன்னா இப்படி தூக்குனது. இந்த மாதிரியான இதுக்கு நீங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க விக்ரம் அப்படின்ற மாதிரி மாட்டினானா வச்சு தோலை உரிச்சிருவாப்புல. ஏன்னா அவன் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாறி வெளியே பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ தேட் நீட்ஸ் டு பி அட்ரஸ்ட் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பார்வதியை வளர்ப்பு பற்றி பேசியிருந்தான் அவன் விக்ரம், என்ன வளர்த்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஸோ விக்ரமுக்கு பார்த்தீங்கன்னா அடி தூள் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. அதுக்கடுத்து அப்ரிசியேஷன் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்கில் ஆடினா அரோராவுக்கு, விக்ரமுக்கு. ஏன்னா 3 தான் நல்லா ஆடினாங்க. ஃபைட்டை விட்டு கொடுக்காமல் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணது. ப்ளஸ் பார்வதி, கம்ருதீன், கனி மற்றும் ஆதிரை அவங்க கண்டுபிடிச்சது. பார்வதி கம்ருதீன் டான்ஸ் ஆடினது எல்லாத்துக்குமே அப்ரிசியேஷன். டான்ஸ் மராத்தானில் அப்புறம் எல்லோரும் உட்காந்து அவங்க டைம் என்னது அதை பற்றி டிஸ்கஷன், இந்த மாதிரி எப்படி போச்சு எல்லாமே பார்த்துட்டு அதற்கான ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லுவார் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து சாண்ட்ராவுடைய ஸ்டோரி என்னங்க, அதான் எபிசோட்லேயே காட்டல, அப்புறம் எப்படி அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்றீங்கன்னா, திருட்டு பிரியாணின்னு ஒன்று வந்துச்சு தெரியுமா சீசன் 8ல், அதுவும் எபிசோடில் வரல. நிறைய பேருக்கு எனக்கு பார்க்குறவங்களாம் கேட்டாங்க எது எங்கள் திருட்டு பிரியாணி அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு கிளாரிட்டி இல்லை. அதே மாதிரி இந்த சாண்ட்ரா ஸ்டோரி கட் பண்ணால் கூட சேதுபதி அவர்கள் 24/7 அப்படிங்கிறதுனால அட்ரஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது அரோராவுக்கும் சுபிக்ஷாவுக்கும் ஆதிரைக்கும் ரோஸ்ட் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க சாண்ட்ரா அந்த சைடு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சைடு அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது போனாட்டும் நான் இருக்கா ஜெஃப்ரியும் சத்யாவும் பண்ணாங்க. அதுக்கு போட்டு ஒரு விவரத்தை எடுத்தாப்புல சேதுபதி. அந்த மாதிரி இந்த சீசனில் சாண்ட்ராவுடைய அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு ஆதரவாக சேதுபதி விளக்கு பிடிச்சிட்டு இல்லை சவுக்கு எடுத்துகிட்டு அடிக்க போகிறார் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அந்த ஒரு ஜேர்னரில் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க சாண்ட்ரா ஸ்டோரியை அப்படிங்கிறது கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அதில் எப்படி ஸ்டாண்ட் எடுக்க போகிறார் அப்படிங்கிறது தெரியல. இவங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு என் ஸ்டோரி கேட்க முடியாது அவங்களால, அவங்க என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு ஸ்டாண்ட் கண்டிப்பாக சேதுபதி அவர்கள் எடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வினோத்தோடைய கேப்டன்சி டாஸ்க். வினோதோடைய கேப்டன்சி டாஸ்க் எல்லாருமே ஓரளவு ஓகே தான் பண்ணார் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் விஜய் சேதுபதி முன்னாடி கேட்குறப்ப அவங்க பார்த்தீங்கன்னா அவனை வச்சு செய்வாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே வினோத் ஒரு கேஸ் வாங்கியிருந்தார், உங்களுக்கு தெரியும்ல. வினோத், கம்ருதீன், அமித் பார்கவ் எல்லாருமே அவர் பேச விட மாட்டுறாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா அதை புரிஞ்சிக்க மாட்டேன், டக்குன்னு உட்காருங்கன்றாரு அப்படின்ற மாதிரிலாம் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த வாரம் வினோத்துக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ரோஸ்ட் இருக்குது. ஏன்னா இந்த இஷ்யூ கேப்டன்சியில் திவ்யா ஹேண்டில் பண்ணாதது ஒழுங்காக அந்த ஃபைட்டை. ப்ளஸ் திவ்யா கேட்டப்போ அவங்க கரெக்டான ஒரு விஷயம் கொடுக்கல. திவ்யாவே வினோத்தை பற்றி அவ்வளோ விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ அவர் எந்திரிச்சு பதில் சொல்லும்போது விஜய் சேதுபதி நீ என்ன பேச மாட்டேன்னு சொல்கிறியா, அவனை ஒன்று சேரண்டா அப்படின்ற மாதிரி வினோத் அவர்களே விஜய் சேதுபதி அவர்கள் இந்த கேப்டன்சி டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃப்ளோ ஆகும்போது அவருடைய குறைகளை வைத்து அவரை அடித்து அவரை பிரேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து எவிக்ஷன் ப்ராசஸில் யார் எவிக்ட் ஆவா அப்படிங்கிற நியூஸ் இப்போ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆதிரைக்கு அந்த பாஸ் கிடச்சிருச்சு கரெக்டாக 24 hours.
அப்போது அவங்க அம்மா வரும்போது எஃப்ஜே இருந்தான்னா எஃப்ஜே வச்சு ஒரு கண்டென்ட் எடுக்கலாம். இப்போ அடுத்து நீங்கள் யாராலும் எடுத்து பாருங்களேன். கனிக்கு ஃபேமிலி கண்டென்ட் இருக்குது. ஓகே, அமித்துக்கு இருக்குது, சாண்ட்ராக்கு இருக்குது, திவ்யாவுக்கு இருக்குது ஃபேமிலி, பார்வதிக்கு இருக்குது, கமருதீனுக்கு அவங்க அக்கா எல்லாம் அவங்க கிட்ஸ்லாம் இருக்காங்க. பட் அரோராக்கு வந்து ஃப்ரெண்டு தான் வரணும். ஸோ அவங்கள எதுக்கு வந்து நம்ம வர வச்சுட்டு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு இப்போ என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றதுனால அரோராவை எவிக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானில் இப்போ தகவல் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து 10 மணிக்கு என்ன கார்டு எடுப்பாங்கல்ல, அந்த கார்டு எடுக்கிறதுல யார் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். பட் இப்போதைக்கு அரோரா ரொம்ப வேகமாக பரவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சொல்லுங்கள்.